அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் இன்றைய அன்பான இறைவன் கிறிஸ்துவின் நாமத்தில் வீழ்த்திருந்த ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட திருச்சபைக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்றும் உடன் இருக்கும் ஆண்டவர். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்றும் உடன் இருக்கும் ஆண்டவர், உடன் இருக்கும் உறுதி. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நித்திய பிரசங்கத்தில் உறுதிமொழிகிறார். நீங்க உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நீங்க உடனிருப்பின் உறுதி. ஆண்டவர் எப்பவுமே நம்மோடு எப்பொழுதுமே இருக்கும் ஆண்டவர். அவர் எப்பவுமே நம்மை கைவிட்டு போவதில்லை. ஆண்டவர் நம்ம இல்லைன்னா, நம்மோடு இல்லைன்னா எப்படி இருக்கணும்னா, எப்படி இருக்கும்னா, ஒரு கார் 3 லட்சத்துக்கு ஒரு கார் இருக்கு, 350 லட்சத்துக்கு ஒரு கார். 3 லட்சத்துக்கு ஒரு கார் இருக்கு, 4 டயர் தான். 350 லட்சத்துக்கும் பென்ஸ், ஆடி இல்லை டாப் எண்ட் மாடல் 5 கோடி ரூபாய் வரைக்கும் கார் இருக்கு. பைக்கு 30,000 ரூபாய்க்கு ஒரு பைக் இருக்கு, 30 லட்சத்துக்கும் பைக் இருக்கு. எல்லாம் 2 வீல் தான், எல்லாம் ஒரு இன்ஜின் தான். ஆனால் அந்த வண்டியில் அந்த டயரில் காற்று இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த காற்று நிற்கிறதுக்கு ஒரு பின் இருக்கு. அந்த பின்னோட விலை எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு மேலே 50 காசு இருக்கு. இப்போ ஒரு 5 ரூபா இருக்கும், இல்லை 10 ரூபா இருக்கும். அந்த பின்னை ஊற்றி எடுத்துட்டா என்ன ஆகும்? காற்று. ஒரு லாரியில் 15 டயர் 20 டயர் இருக்கு. அந்த பின்னை எடுத்துட்டா என்ன ஆகும்? லாரி அந்த காத்துல அந்த வண்டி என்ன ஆகாது? அந்த காத்து இருக்கிற வரைக்கும் அந்த வண்டி என்ன ஆகும்? அதே போகும். அதே மாதிரி ஆண்டவர் எப்பவுமே நம்மோடு இருக்க வேண்டும். கவலைப்பட்ட எம்மாவூர் சீஷர்களுக்கு ஆண்டவருடன் இருந்தார். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே எங்களோடு இருங்க. 24 லூக்கா 24 அந்த மக்கள் கவலையோடு இருக்காங்க, வேதனையோடு இருக்காங்க, துன்பத்தோடு இருக்கிறப்போ அவங்கள்ட்ட ஏன்ப்பா நீ துக்க முகமா இருக்கிறீங்க? ஓய் யூ நாட் ஓடி, உங்கள் இதயம் கலக்கத்தில் இருக்கு, ஏன் கவலையில் இருக்கீங்க? கவலையில் இருக்கும் ஆண்டவரை ஆண்டவர் பார்த்து கேட்கிறார். ஒருவேளை இன்னைக்கு 12th ரிசல்ட்ல காலையில் என்னோட வந்திருக்கிற பாபு சொன்னாங்க, மகன் ரொம்ப கம்மி மார்க்கியா, 200 ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டான், இப்படியே தடக்க முடக்கான்னு பாஸ் பண்ணிட்டான், எந்த காலேஜில் சீட்டு வாங்கவே இல்லை. அவருக்கு ஒரு கவலை. ஒருவேளை இன்னைக்கு நீட், அடுத்து நீட் எக்ஸாம். இப்போ போன வாரம் தான் நீட் எக்ஸாம் முடிஞ்சுது. நீட் எக்ஸாம்னு ஒரு 4 நாளில் ரிசல்ட் வந்துடும். ஒருவேளை ஒரு சிலர் 3 வருஷம் 4 வருஷம் கூட எழுதுறாங்க உட்காந்து நீட்டுக்கு. 12 வருஷம் படிக்கிற படிப்பு வீணாக போய் அந்த 1 வருஷம் 1 மாதம் நீட்டில் மார்க் வந்தால் தான் என்ன ஆகுது? எம்பிபிஎஸ் போக முடியுது, டாக்டர் ஆக முடியுது. எப்போ எனக்கு நீட்டில் ரிசல்ட் வரும்? என் கவலை என்ன? ஒரு சில நம்ம பிள்ளைகளை ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஆக்கணும். அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யறது? இன்னும் ஒரு சிலர் என் பிள்ளைய ஒரு ஊழியக்காரனா ஆகணும், டைசிஸ் மூலம் ஒரு ஐயர் ஆகணும், டைசிஸ் இன்டர்வியூ அவன் நல்லா தான் எழுதுறான், ஆனால் செலக்ட் ஆக முடியல. ஒரு விதமான கவலை. எனக்கு யார் உதவி செய்வார்? வேற யார்கிட்ட போய் எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது யாரு? ஒரு ஏக்கத்தோடு என் பிள்ளை மிலிட்ரிக்கு போகணும்னு நினைக்கிறான். மிலிட்ரிக்கு போனால் என் பிள்ளைக்கு எப்படி வேலை கிடைக்கும்? என் பிள்ளைக்கு என்ன ஒரே இல்லைன்னா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலை, ஒரு ஒரினஸ். அதுதான் யோவான் 14 சொல்றாரு, உங்கள் இதயம். அதுதான் லூக்கா 12 சொல்றார், கவலைப்படுவதினால் நீங்கள் ஒரு மதத்தை என்ன பண்ண முடியும்? கூட்ட முடியுமா? குறைக்க முடியுமா? காகங்களை கவனித்துப்பார், குருவிகளை கவனித்துப்பார். அவன் ஒரு காலம் என்ன பண்றதில்லை. காக்கா எப்பவுமே கவலைப்படுறதில்லை. ஏன்னா காக்காவும் பலவர்ண பச்சை கிளியும் ஒரு நாள் காட்டில் பேசிக்கிட்டு இருந்துச்சான். ரெண்டும் காக்காவை பார்த்து பச்சை வர்ண கிளி சொல்லிச்சான். பச்சை வர்ண கிளினா பல கலர், அந்த மூக்கு சோப்பு கலர், கிளி ரெக்கை பேசும், ரொம்ப நல்ல வித்தியாசமா இருக்கும். அந்த கிளி சொல்லிச்சான் காக்கா பார்த்து, டஸ்ட் பிளாக், தலிப்போ தலிப்போ அசிங்கமா இருப்பேன்னுச்சான். காக்கா சொல்லிச்சான், நான் என்ன பண்ணுவேன், என்னை போய் போகணும்னு விரட்டுறிய, நீ அழகாக தான் இருக்கிற, ஆனால் என்னையே நீ இப்படியே விரட்டுற, நானும் கடவுளுடைய படைப்பு தான் காக்கா சொல்லிச்சான். ஏய் தலிபா அசிங்கமா இருக்கிற கருப்பு,
தள்ளிப்போ தள்ளிப்போன்னு சொல்லிச்சான். இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு வேடன் வந்தான். வேடன் வந்தோடனே காக்காவையும் கிளியையும் பார்த்தான். யாரை அப்படி பார்ப்போம்? காக்காவையே கிளியவா? ஏன்னா காக்கா வீட்டில் யாரும் இன்னும் வளர்க்கல. இன்னும் யாராவது ஒருத்தர், ஒரு அம்மா இலங்கையில் அந்த கூட ஒருத்தர் வந்திருக்காரு. அவங்க மாமியார் ஒருத்தர் இலங்கையில் ஆமையை வளர்க்கு வீட்டில். என்னது, அது மாதிரி எவனோ ஒருத்தர் காக்கா வளர்க்கலாம், வளர்க்காம இருக்கலாம். அப்படியே அந்த கிளியை பிடிச்சிட்டு போயிட்டான். அதுக்கு காக்காக்கு ரொம்ப கஷ்டம். அழகா இருந்தது தானே மனுஷன் அவனை பிடிச்சிட்டு போயிட்டான். நம்ம கருப்பா இருக்கிறதால தான் என்ன பண்ணல, நம்மள மனுஷன் ரொம்ப கவலைப்பட்டுச்சான். ரொம்ப கவலைப்பட்டு அந்த மனுஷனை பின்னாலே போய் ஃபாலோ பண்ணிச்சான். அந்த கிளியை என்னதான் பண்றாங்க, அந்த கிளியை என்னதான் பண்ணான்னு பார்த்தா அந்த கிளியை கூண்டுல அடைச்சிட்டான். இப்போ காக்கா வீட்டு சுதந்திரமா இருக்கு. நினைச்சா என்ன பண்ணலாம், பறக்கலாம். நினைச்சா என்ன பண்ணலாம், உட்காரலாம். நினைச்சா என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். நினைச்சா தூங்கலாம். ஆனா கிளி என்ன பண்ணுச்சு, கூண்டுக்குள்ள உட்காந்து அது கூப்பிட்டு இருக்கு. அத அவன் சொல்லி கொடுக்குறான். அப்பா சொல்லு, அம்மா சொல்லு. அதுக்கு ஒன்னொன்னா சொல்லி கொடுக்குறான். அந்த கிளிக்கு பழம் கொடுக்குறான். ஆனா எங்க இருக்காது, கூண்டுக்குள்ள இருக்கு. இதுக்கு பழம் கிடைக்குது, ஆனா எங்க இருக்கு, ஃப்ரீடம். அந்த கிளியை பேச சொல்றான். அதுக்கு பேச்சு வரல. ஒரு பூண்டு எடுத்து நல்லா சூடு ஏற்றி கிளி நாக்கில் புட்டுன்னு வச்சுட்டானா. அப்படி சுட்டு சுட்டு அந்த கிளியை பேச வச்சானா அவன் மொழிய வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி. ஆனா காக்காக்கு அடுத்த நாள் அமாவாசை. அந்த அம்மா மாமியாருக்கு இருப்பவரையும் சோறு போடலை. அமாவாசைக்கு மாமியாருக்கு சோறு போடலாம். பேயா வந்து ஆட்டிருந்து காலையில எழுந்து பல்லு விளங்கிட்டு டீ கூட குடிக்காம வடை பாயாசம் எல்லாம் செஞ்சு முதல்ல யாருக்கு கொடுத்தது, அது காக்கா நினைச்சுதான் எனக்கு உணவு என்னுடைய மதர் டாக்ல, மதர் லாங்குவேஜில் கூப்பிட்டு காக்கான்னு கூப்பிட்டு கொடுக்குது. அவன் மொழியை பேச அந்த கிளிக்கு என்ன வைக்கிறான், சூடு வைக்கிறான். அப்பதான் அந்த காக்கா பார்த்து கடவுளை பார்த்து சொல்லிச்சான், நான் ஏன் கவலைப்படுறேன், நான் ஏன் முடியாதுன்னா. அதே தான் நம்ம வாழ்க்கையில அவங்க அம்மா டீச்சரு, அப்பா டீச்சரு, அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. என் தங்கச்சி, அவளுடைய தங்கச்சி தான் நான் படிக்கல, என் கணவரோட கை நாட்டு, என் பிள்ளைக்கு அவங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்களேன்னு ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். ஐயா, என் கணவர் படிக்கல, ஒரு குடிகாரன் ஆகிட்டான், என் கணவருடைய தம்பி நல்லா இருக்கான், வசதியா இருக்கான், குடிகாரன் அதில் விபத்துல செத்து போனா, இன்னைக்கு யாருக்கு எனக்கு உதவின்னு ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். நான் இன்னைக்கு நல்லவனா இல்லைங்கிறதால என்னுடைய அப்பா அம்மா என்னைய சேர்க்கல, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். இல்ல ஒரு கிறிஸ்துவ பொண்ணை நான் கல்யாணம் பண்ணதில்ல, எங்க அப்பா அம்மா எனக்கு சொத்துக்கள் தரல, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். நீ கவலைப்படாத, ஆண்டவர் நம்மோடு இருக்கும். ஆண்டவர் அவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தின் முடிவு புரியந்தம் நான் உங்களோடு இந்த எண்ட் ஆஃப் தி எர்த் ஐ அம் வித் யூ, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி, அதுதான் எபிரேயர் 13 சொல்றாரு, சகோதர சிநேகிதம் நிலைத்திருக்க கடவுது, அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள் சொல்லிட்டு அந்த 5வது வசனம் சொல்றாரு, பண ஆசை இல்லாதவர்களா இருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நீ எதுக்கு எதிர்காலத்தில் நேர்த்தியாய் அல்ல, ஒரு காலம் உண்டு, துக்கிக்க ஒரு காலம் உண்டு, நேர்த்தியாய் செய்ய மாட்டார். இந்த நம்ம கூட என் கூட வந்திருக்கிற பாபு டிஃபன் வாங்க போயிட்டார். அவரு ரொம்ப கஷ்டம். ஜேக்கப் செல்வன் இருக்க ரொம்ப ஃப்ரெண்டு, ஃப்ரீடியை இருக்க ரொம்ப ஃப்ரெண்டு, 3வது எனக்கு ஃப்ரெண்டு. நாங்கள் அரக்கோணம் வந்து எங்களை விசிட் பண்ண வந்துடுவார். ஏழை பையன், ஒரு சைக்கிள் கடையில் வேலை பார்த்தார். ரொம்ப கஷ்டம், நிரந்தர வருமானம் இல்லை. யாரோ ஒருத்தர் திருவள்ளூர்ல ஃபாரின் போனார், கேஸ் கடை வச்சிருந்தார். கேஸ் கடைனா கேஸோடைய இந்த ஸ்டவ் ரிப்பேர் பண்ற கடை. அப்படியே கூப்பிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அட்வான்ஸு பணம் ஒன்றும் வாங்காம, நீ பார்த்துக்கோ தமிழ், திருவள்ளூர் மார்க்கெட்ல இருக்க ஒரு கடையை கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தார். அவர் சொல்றாரு, நினைக்கவே இல்லையா ஆண்டவர் வாழ்வு கொடுத்தாங்க. அந்த ஆண்டவர் தான் நம்மோடு கடந்து வந்திருக்கார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுவார், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்றும் உடன் இருக்கும் உறுதி, assurance of everlasting presence. கடைசி வரை லாஸ்டே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை.
அசூரன்ஸ் ஆஃப் எவர்லாஸ்டிங் பிரசன்ஸ் சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றப்ப நித்திய பிரசனத்தின் உறுதிமொழி, கூடவே இருக்கிற நீங்க உடனிருப்பின் உறுதி. அதுதான் ஜோசுவாட்ட 1:5 சொல்றப்போ, பார்க்காம சொல்லு பார்க்கலாம். ஜோசுவா 1:5. இன்னொரு தடவை கரெக்டா சொல்லுங்க. நான் நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம். எப்பெல்லாம்? ஃப்ரிட்ஜர் குட்டிக்குள்ள போற வரையும். அதுக்கப்புறம் தான் 4 பேர் வேணும். அதுக்கப்புறம் தான் எத்தனை பேர் வேணும் தூக்குறதுக்கு? அது வரைக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க. அதான் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். Do not against you anybody. ஒருவன் உனக்கு முன்பாக வருவாங்க, 7 வழியாய் வாங்க. 28:14. நம்ம ஏங்க கவலைப்படணும்? கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அந்த காலத்துல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், கொஞ்சம் வேதனை இருக்கும், கொஞ்சம் துன்பம் இருக்கும், கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையின் மத்தியில தகப்பனை நீங்க பார்த்துக்கோங்க. உங்களுடைய வழி எனக்கு வேண்டாம்ப்பா, நீங்க என்னை வழி நடத்துங்கன்னா சரியா அது இந்த காலத்தில் என்ன பண்ணுவாரு? நேர்த்தியாய் செய்ய மாட்டார். அவருக்கு தெரியும் எனக்கு எப்ப என்ன கொடுக்கணும். என்னுடைய தேவைகள் என்ன யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். தெரிந்த ஆண்டவர் ஒரு கால் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு. இன்னைக்கு உங்களுடைய தேவைகள், அதுதான் ஏசாயா 6:8 அதிகாரத்துல, மத்தேயு 6:8 உன்னுடைய தேவைகள் எனக்கு தெரியும், எனக்கு என்ன பிரச்சனை. இப்ப நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன், ஒரு குருவானவராக, ஒரு ஆன்மீக குருவானவராக, நிறைய குருவானவர்கள் தெரியும். எந்தவித கவலை இல்லாத மனிதன் நீங்க எல்லாம் நினைக்கலாம், வசதியானவன் நினைக்கலாம். ஆனா என்னுடைய பிரச்சனை யாருக்கு தெரியும்? எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கு என்ன தெரியாது. என்னுடைய பிரச்சனை எனக்கு தெரியும். ஆனா என்னுடைய பிரச்சனையின் மத்தியில ஆண்டவர்கிட்ட தகப்பனே நான் ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டேன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? இதை வழி நடத்த மாட்டாரு. 35 வருஷமா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், சுகர் பேஷண்ட். எத்தனை வருஷம்? 35 வருஷம். என்ன டயபெட்டிக்னா என்ன வியாதிமா? சுகருடைய குட் குவாலிட்டி என்ன சொல்லு? சுகருடைய குட் குவாலிட்டி கூடவே இருக்கும், நிழல் மாதிரி. ஆனா ஒன்றும் பண்ணாது. நிழல் ஷேடோ நம்மளை ஏதாவது பண்ணுமா? ஒன்றுமே பண்ணாது, கூட வரும். ஆனா எங்க போனாலும் இப்போ நேற்று நைட்டு ஒரு ஃபங்க்ஷனு, காலையில் ஒரு ஃபங்க்ஷனு, காலையில் ஒரு பிஷப் வீட்டில் சாப்பாடு, சரியான சாப்பாடு. மத்தியானம் ஒரு பெரிய சர்ச்சு டெடிகேஷன், டவர் டவர் முடிச்சு நல்ல உணவு, இரவு சாப்பாடு, முந்தா நாள் ஒரு நல்ல சாப்பாடு. ஆனால் அந்த நல்ல சாப்பாடு என்ன பண்ணக்கூடாது? அப்போ கூட ஒரு விபிஎஸ் முந்தா நாள் வெள்ளிக்கிழமை குற்றாலத்தில், தென்காசி குற்றாலத்தில் ஒரு விபிஎஸ் ஃபைனல் ப்ரோக்ராம். எதிர் வீடு எங்கள் வீடு ஒரு சர்ச்சில், வெளி சர்ச்சிலேருந்து குற்றாலத்துலேருந்து பண்ணுறாங்க. சிக்கன் பிரியாணி, பாயாசம் கொடுத்தாங்க. என் லைஃப்லேயே அப்படி ஒரு டேஸ்ட் பாயாசம் தான் நான் குடிச்சதில்லை. அவ்வளோ ஒரு வெள்ளம், அவ்வளோ அழகா ஒரு கிராமத்தில். அந்த குற்றாலம் தண்ணி வந்து ரொம்ப நல்ல தண்ணி, ரொம்ப நல்ல தண்ணி வந்து சிறுவாணி, கோயம்புத்தூர். அதுக்கு அடுத்து பாவநாசம். தண்ணியில் வெயிட்டே இருக்காது. பாவநாசத்தில் குளிச்சிங்கன்னா உடம்புல சோப்பு போட்டால் சோப்பு போகாது வெளியே, அந்த தண்ணி போட்டு போகாது. தண்ணியில் அழுக்கே இருக்காது, அவ்வளோ சுத்தமான தண்ணி. சிறுவாணியும் பாவனா அந்த தண்ணி, அந்த ஊத்து குற்றாலம் தண்ணி. இருந்தாலும் மனுஷன் தானே, கொஞ்சம் சாப்பிட்டேன். நிறைய கொடுத்தாங்க, நிறைய அரை கிளாஸ் கொடுத்தாங்க, ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க, ஒரு சட்டி நிறைய முன்னால் கொண்டாந்து வச்சுட்டாங்க. 1 லிட்டரு 1.5 லிட்டரு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். உனக்கு வார்னிங் கொடுத்தாச்சு, உனக்கு அபாய ஒலி எச்சரிக்கை மணி அடிச்சாச்சு. உன்னுடைய A1C என்ன பண்ணலை? குறையில. உனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற கண்டிஷன் நான் கொண்டாந்து வச்சிருக்கேன் இப்போ. ஆனால் நீ என்ன பண்ண? டயட் கண்ட்ரோலுக்கு வந்துடு. இதுதான் ஆண்டவர். எப்பவுமே ஆண்டவர் நம்மோடு இருக்க மாட்டவர்.
இந்த இன்னைக்கு ஏசாயா 41 வாசிங்களா தெரியல. நான் உனக்கு துணை நிற்கிறேன், ஐ எம் எ ஹெல்பர், உன் வலது கையை பிடித்து. அந்த ஏசாயா 41:8 வாசி பாப்பா. மை சன் இஸ்ரவேல்கிறார். என்ன சொல்றாரு என்னை பார்த்து? என் தாசனாகிய இஸ்ரவேலே, ஐ செலக்டட் ஜேக்கப். நான் உன்னை என்ன பண்ணிருக்கேன்? செலக்ட். விழுந்த அரக்கோணத்துல இவ்வளவு மக்கள் இருக்காங்க, இருந்தாலும் நம்மை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. வாசிமா. மை ஃப்ரெண்டு ஏப்ரகாம். எவ்வளவு அழகா ஃப்ரெண்டுங்கிறாரு. என்னைய பார்த்து யாரு சொல்றாரு? ஃப்ரெண்டு வந்தா ஃப்ரெண்டு எந்திக்க வேண்டாம். ஓனர் வந்தா எழுந்து நிக்கணும், அப்பா வந்தா எழுந்து நிக்கணும், டீச்சர் வந்தா எழுந்து நிக்கணும், கடன் கொடுத்தவன் வந்தா எழுந்து நிக்கணும். ஆனா ஃப்ரெண்டு வந்தா நண்பர்கள் ஒரே இலையில சாப்பிடலாம், ஒரே தட்டில் சாப்பிடலாம், ஈக்குவல். அது சொல்றாரு. நம்மளை என்ன பண்றாரு? ஈக்குவல் டு த லா, ஆண்டோருக்கு இணையாக என்னுடைய நண்பனாகிய ஆபிரகாமின் சந்ததி சொல்றார். வாசிமா. The end of the earth I took from. பூமியின் கட்டையாந்திரத்தில் நீ ஓரமா கடந்த, கைவிடப்பட்ட நிலைமையில இருந்த உன்னை நான் தூக்கிட்டு வந்தேன். அதுதான் சங்கீதம் 78:70 தம்முடைய தாசனாகிய தாவீதை ஆட்டு தொழுவங்களிலிருந்து எடுத்து. எங்க இருந்து எடுக்கிறாரு? லிஃப்ட் பண்றாரு, லிஃப்ட் பண்றாரு. தம்பி ஜனங்கள் இஸ்ரவேலை மீட்பதற்கு வைக்கிறார். அதுதான் பூமியின் கடையாந்திரத்துல காட்டுக்குள்ள தாவீதை அழைச்சி அந்த சாமியில் போய் அப்படி 8 பிள்ளைகளை பார்த்து இவன் தாங்கிறாரு. இல்ல போடாங்கிறாரு. வேற யாராவது உனக்கு பிள்ளை இருக்காடான்னு கேட்கிறாரு. ஆமா, ஒரு பையன் ஆடு வச்சுட்டு காட்டுக்குள்ள இருக்கான்னு சொல்றாரு. கூட்டுவா போ. அப்படித்தான் பூமியின் கடையாந்திரங்கள் ஒண்ணுமில்லாத எண்ணெய். இந்த பாப்பா நல்லா படிக்க ஆரம்பிச்சு ஐஏஎஸ் ஆஃபீஸரா எப்படி இருப்பா? நம்ம சர்ச்சு பொண்ணு, நம்ம சகோதரர் பொண்ணு ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் கலெக்டர் ஆயிட்டான்னா எப்படி இருக்கும்? இந்த பாப்பா ஒரு ஜனாதிபதி ஆயிட்டா எப்படி இருக்கும்? அந்த பாப்பா ஒரு பிரதமர் ஆயிட்டா எப்படி இருக்கும்? நம்ம பொண்ணு, நாங்க என்ன சொல்லுவோம்? எங்க சர்ச்சு பொண்ணுங்க, எங்க சகோதரர் பொண்ணுங்க, அவளும் போன வாங்கிட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, குடும்பமா கூப்பிட்டு. அதுதான் சொல்றாரு. இது ஒரு ஓரமா கிடந்த ஒண்ணும் இல்லாம இருந்த, ஆனா உன்னை தூக்கியாங்க நான் இவ்வளவு தூரம் வளர்த்துக்கிறேன். ஏதாவது ஒரு வகையில் ஒண்ணு படிப்புல, நல்ல சோசியல் ஒர்க்கர்ல, மற்றொருக்கு உதவி செய்வதில்லை, ஏதாவது ஒரு வகையில நம்மளை உயர்த்துமா? ஏதாவது ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் நம்மளை தூக்கி என்ன வந்திருக்காங்க, உயர்த்த மாட்டார். அதான் பூமியின் கடையாந்திரங்களை உன்னை சிநேகிதனாய் தொடர்ச்ச வாசிமா. நான் என்ன பண்ணல, இருக்கல, பயப்படாது, do not afraid, நான் உனக்கு. அதே இதுதான் அந்த சங்கீதத்தை வாசிங்கன்னா, சங்கீதத்துல கடைசி வசனத்தை சொல்றாரு, அவர் மனம் மாறாதுன்னு இருப்பார். சங்கீதம் வாசிங்களா? இன்னைக்கு சங்கீதம் என்ன வாசிங்க? 110. அந்த கடைசி வசனம் கடைசி இடத்துல சொல்றாரு, நான் மனம் மாறாமலும் இருப்பேன். அவர் மனம் மாறாத ஆண்டவர். 110 4வது வசனத்துல சொல்றாரு, மனம் மாறாமலும், do not change. சொன்னதுதான். நான் உயிரோடு, நான் உனக்கு 70 வயசுனா 70 வயசு தான். நான் எனக்கு சுகர் வந்தாலும் சரி, ஹார்ட் அட்டாக் வந்தாலும் சரி. ஒருத்தருக்கு எங்க கேட்டிஸ்ட் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு 35 வருஷத்துக்கு முன்னால. அன்னைக்கு ஆன்ஜியோ கிடையாது, பைபாஸ் கிடையாது. ஆன்ஜியோன்னா டீ போட்டு பார்க்கறது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்து கிடையாது, ஃபேஸ் மேக்கர் கிடையாது. இங்கே இதை அறுத்து திறந்து இங்கேருந்து ஒரு நரம்பு எடுத்து போடுற பைபாஸும் அன்னைக்கு இல்லை. ஒரு ரூபாய்க்கு 5 மாத்திரை, ₹1 எத்தனை மாத்திரை? 5 10 மாத்திரை. அதுதான் பைக்கெட்டில் வச்சுட்டே இருந்தார். 35 வருஷம் கழிச்சு திருப்பி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. என்னுடைய மருமகன் சொன்னார், அங்கிள் நான் உன்னை கூட்டிக் கொண்டே 2.5 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி உன்னை சரி பண்ணிடுறேன். அவர் சொன்னார், இல்லை மாப்பிள்ள, கடவுள் எனக்கு எவ்வளவு தூரம் கொடுத்துருக்கிறாரு, போதும். நீ இப்படி ஒரு அறுத்து 102 ஓட்டை உடம்புல போட்டு ஒரு ஐசி ரூம்ல கொண்டு போட்டு
யாரையும் பார்க்காம வெளியே ஒரு கூட்டம் எனக்கா காத்திருந்து நான் உள்ள யாரும் போது இந்த ஜெயில எனக்கு வேண்டாம், கடவுள் எனக்கு ஒரு ஏமத்திருக்க ஓட்டத்துல நான் பொறுமையோடு என்ன பண்ணுவேன், நீ செத்து போவியா உடனே பரவாயில்ல. அதுக்கப்புறம் 6 மாசம் ஓடிச்சு. நல்லா இருந்தாரு, ஆக்டிவா இருந்தாரு. ஏன்னா அவர் சொன்னா என்ன பண்றாரு, சொன்னது நோ சேஞ்ச், மனம் மாறாத ஆண்டவர். அதுதான் அந்த எபிரேயர் 13 சொல்றப்போ சகோதர சிநேகிதம் முன்னிடத்தில் அன்பு கூறுவது போல, அதுதான் பிரதான கட்டளை. என் கட்டளைகளை கடைபிடிக்கிறவன் வெட்கப்பட்டு do not shame. அதுதான் சகோதர சிநேகிதம். அந்நியரை உபசரிக்க, யாரோ ஒருத்தர் வெளியே வந்தாலே போயா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அழுக்கா இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவனை இல்லைன்னு என்ன பண்ணக்கூடாது. அந்நியரை உபசரிக்க do not forget. பண ஆசை உங்களுக்கு வேண்டாம், போதுங்கிற மனதோட இருங்க. ஐ do not lift you, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அதேதான் அந்த மத்தேயு 28 சொல்றப்போ உலகத்தின் முடிவு தான் உங்களோடு இருப்பேன்னு சொல்றேன். எது? உலகத்தின் சகல நாட்களில் நான் உங்களோடு ஆண்டவர். ஒருவேளை இன்னைக்கு அவர் அந்த அப்படிப்பட்ட ஒரு அசூரன்ஸ், எவர் லாஸ்டிங் அசூரன்ஸ்ங்கிறார். எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை, எப்படிப்பட்ட ஒரு அசூரன்ஸ், எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. அசூரன்ஸ் நம்பிக்கை. ஒரு காலம் நம்மை கைவிடாத ஆண்டவர், உயிரோடு இருந்தார், அவர் என்னோடு இருக்கிறார். நீங்க இந்த நம்பிக்கையோடு போறப்போ, இன்னைக்கு நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போடுறீங்க, எந்த ஊர்ல ட்ரெயின் தான் பெஸ்ட்டு, 2 நிமிஷம் லேட் ஆகிட்டு, ஆனால் அந்த ட்ரெயினை பிடிச்சாதான் இன்டர்வியூ போக முடியும். ஜியோம் பண்ணிட்டே போங்க, 3 நிமிஷம் லேட் ஆகும். சீக்கிரம் போகணுன்னு ஜோம் பண்ணுங்க, அந்த 3 நிமிஷம் முடிச்சு முன்னால போய். நேற்று காலையில் ஃபுல்லாக ஒரு பாஸ்ட் என் கூட வீடியோ எடுப்பார் இருந்தார். இன்னைக்கு சர்வீஸ் நடத்தணும், கோவை எக்ஸ்பிரஸ் லேட்டாக வருது. அவர் ஜோம் பண்ணிகிட்டே வந்தாரான்னு தெரியல. நானும் முந்தின ட்ரெயின் கிடைக்கும்னு ஜோம் பண்ணிட்டே போனேன். ஸ்டேஷனில் கொண்டு அந்த பாபு சார் விட்ட உடனே ஸ்டேஷனுக்குள்ள பிளாட்ஃபார்மில் கால் வச்சோன்னு இந்த ட்ரெயின் ஏதோ பாம்பே ட்ரெயின் மூவ் ஆகுது, சத்திரபதியோ ஏதோ ஒரு ட்ரெயின். அப்படியே ஏறி நாங்கள் அரக்கோணத்தில் இருக்கிற ஆட்கள் சாப்பிட்டு ரூம்குள்ளே வர்றதுக்குள்ள ஒரு வீட்டுக்கு போயிட்டார் சென்னையில். நம்முடைய எப்போவுமே விண்ணப்பத்தை கொடுக்க மாட்டேங்க, நமக்கு விடுதலை கொடுக்க மாட்டேங்க. அவர் நம்மோடு இருக்கிறாங்க. அசுரன்ஸ் என்ன அசுரன்? எவர் லாஸ்டிங் அசுரன்ஸ். ரிசைன்லாம் என்னோடு இருக்க மாட்டவர், என்றும் என்னோடு இருக்க மாட்டவர். நீங்க என்ன தேவையோடு, என்ன கண்ணீரோடு, என்ன பிரச்சனையோடு இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய அற்புதத்தை தர ஒளிவுள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவற்ற தகப்பனே, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய வழியிடத்தில் எனக்கு தாங்க தகப்பனே, உண்மை நோக்கி பார்க்கிறேன் தகப்பனே, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, என்னை ஆசீர்வதிங்க என்று அவரை நோக்கி பார்ப்போமா. காக்கும் காலங்கள் உண்டு உண்மை நோக்கி பார்க்கிறோம், உங்களுடைய கிருபை தேடி வந்திருக்கிறோம். புதிய ஒரு கல்வி ஆண்டுக்குள்ள போறோம் தகப்பனே. 2026-27 ஒரு கல்வி ஆண்டுக்குள்ள போறோம் தகப்பனே. நம்பிக்கையோடு செபித்து என் பிள்ளைய இந்த வருஷம் UKGக்கு அனுப்புறேன், LKGக்கு அனுப்புறேன். ஒரு IPS ஒரு IPS ஆக ஒரு பெரிய மிஷனரியாக மாற வேண்டும் என்று ஒரு நம்பிக்கையோடு சகோதரி தன் பிள்ளைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. உன் ஜெபத்தை கேட்டு, உன் விண்ணப்பத்தை கேட்டு, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு வார்த்தை வழி தகப்பன. இந்த வருஷத்துல என் மகள் படிப்பை முடிச்சுட்டா அவளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஒரு சகோதரி தன் கணவர் இல்லாத நிலைமையிலையும் அந்த சகோதரிய தேவையில் தன் மகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்காங்க, மகளுக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த மகளுடைய ஜெபத்தை கேட்டு பயப்படாது,
பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு நிற்கிறேன், உனக்கு துணை செய்கிறேன் வார்த்தைப்படி. நீங்க பிளஸ் பண்ண போற தயவுக்காக கூட நன்றி 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 தகப்பனே. இந்த வருஷத்துல இது இந்த மாதத்துல நான் ஒரு ஹார்ட் செக் பண்ண போறேன், ஒரு அனர்ஜி பண்ண போறேன்ப்பா. எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லாம, ஒரு ஃபேஸ் மேக்கர் இல்லாம, ஒரு செலுத்தல் இல்லாம எனக்கு ஒரு புதிய வாழ்வு தரணும்னு ஏகத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, அந்த அன்பு சகோதரனுக்காக தகப்பனே, ஒரு விஷயம் கூட இந்த புதிய கல்வி ஆண்டில எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்காதா, ஹெட்மிஸ்டர்ஸ்ங்கிற ஒரு போஸ்ட் எனக்கு கிடைக்காதா, ஹெட்மாஸ்டர்ங்கிற ஒரு போஸ்ட் கிடைக்காதா? தயவு செய்யுங்க தகப்பனே, இரக்கத்தை காட்டுங்க. நான் உண்மையுள்ள மனிதன் அல்லவா? இதோ தாவீது தானியேல் சொன்னாங்க, உமக்கு முன்பாக உண்மையிலும் தீதியிலும் செய்தேன்னு சொன்னது போல நான் உண்மையில ஒரு ஆசிரியரா இருக்கிறேன், எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டீங்களா? ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக உங்களுடைய விடுதலை தரோம். எங்க குடும்பத்துல என் வீடு மட்டும் கட்டப்படல ஐயா, பால்கனியில வந்து நிற்குது, என் வீடு கட்டப்பட முடியாத நிலைமையில இருக்கு, எனக்கு விடுதலை தர மாட்டீங்களா? ஏக்கத்தோடு தகப்பன, கிட்னில ஸ்டோன், பல மறு ஸ்டோன், அந்த ஸ்டோன் பிரச்சனை எனக்கு இருந்துகிட்டே இருக்கு, ஒரு விடுதலை ஒரு அற்புதம், அந்த ஸ்டோன் பிரச்சனை எனக்கு விடுதலை தர மாட்டீங்களா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்காக, கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்காக ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவருடைய கிருபை கரம் இருக்கட்டும் தகப்பனே. ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க.